லூக்கா 23:43 ரட்சிப்பு. இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். இது ஏசப்பா சிலுவையில் அறையப்படும் போது 2 கல்லர்களுக்கு நடுவில் அறையப்பட்டார் இல்லையா? அப்போ ஒரு கல்லனை பார்த்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தை தான் இது. எதற்காக ஆண்டவர் 2 கல்லன்கள் கிட்ட இந்த மாதிரி ஒரு கல்லனை பார்த்து மட்டும் பேசினாருன்னா, 2 பக்கத்தில் நின்னவங்களும் கல்லர்களாக இருந்தாங்க. அதில் ஒருத்தன் ஏசப்பாவை ரொம்ப நிந்திச்சு தூஷித்து கிண்டல் பண்ணான், பரியாசம் பண்ணான். அதை பார்த்த இன்னொரு கல்லன் சொன்னா, அந்த சாக போற நேரத்துல கூட நீ ஆண்டவருக்கு பயப்படுறது இல்லையா? நம்ம செஞ்சதுக்கான பலனை அடைகிறதுக்காக நம்ம தண்டிக்கப்படுறோம். ஆனா இவர் எந்த தகாததொன்றும் நடப்பிக்கல, இருந்தாலும் இவருக்கு ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. ஆனா நீ ஏன் இந்த மாதிரி இறக்கும் போது கூட கொஞ்சம் கூட பயம் இல்லாம நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரும்போது அடியின்னு நினைத்தருளும் சொல்லிட்டு அந்த கல்லன் கெஞ்சு கேட்கிறாரு. உடனே ஏசப்பா பாருங்க, அந்த செகண்டே மறு உத்தரவு கொடுக்குறார். இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசில் இருப்பாய். ஆண்டவர் பார்க்கறது நம்மளுடைய இதயத்தை தான். கடைசி நிமிடத்துல அவன் வாழ்கிற நாள் முழுசும் அவன் கொலைபாதகனாவோ கல்லனாவோ வாழ்ந்திருந்திருக்கலாம். ஆனா இறக்கும்போது அவன்கிட்ட இருந்த 4 விஷயங்கள் என்னன்னா, அவன் கர்த்தருக்கு பயப்பட்டான். பயந்ததாலதான் ஆண்டவருக்கு விரோதமா ஒரு வார்த்தை கூட அவன் பேசல. 2வது, அவன் உணர்ந்து கொண்டான், இவர் எந்த பாவமும் பண்ணல, பாவம் பண்ணாம இவர் தண்டிக்கப்படுறாரு, இவர் நீதியுள்ள நியாயாதிபதி அப்படின்றத உணர்ந்து கொண்டான். 3வது விஷயம் என்னன்னா, இவர் தான் பரலோகத்திலிருந்து வருகிற கிறிஸ்துவானவர் அப்படிங்கிறத அவன் அறிஞ்சுக்கிட்டான். இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு அறிஞ்சுக்கிட்டதாலதான் 4வது விஷயமான விசுவாசத்தை அவன் கண்டிப்பா என்ன நினைச்சிருப்பானா, இவர் கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்கு போவாரு, நித்திய ஜீவனை இவராலதான் கொடுக்க முடியுன்றதுனாலதான் அவர்கிட்ட கேட்டிருப்பான், உம்முடைய ராஜ்யத்துல நீ வரும்போது என்ன நினைத்தருளும் சொல்லிட்டு. அந்த ஒரு கொஞ்ச நேரமா தான் அவருக்கு ஏசப்பாவை பத்தி தெரியும் இல்லையா? அவன் சிலுவையில தொங்கினதுல இருந்தா ஆண்டவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனாலும் அந்த கடைசி நேரத்துல ஆண்டவரை முழுமையா நம்பி அவர் இடத்துல இவன் சரணடைஞ்சிட்டான். அதனாலதான் ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய நித்திய ஜீவனையும் ஜீவ விருட்சம் இருக்கிற பரதேசம் ஆண்டவர் கொடுத்தாரு. சிலுவையில் அறையப்பட்ட கல்லன் பாவத்தை செஞ்சாலும் கடைசியில அந்த பாவத்தை ஜெயிச்சுட்டான், இந்த உலகத்தை ஜெயிச்சுட்டான். ஏசுவோட பக்கத்துல நின்றுட்டான், அவரோட போறதுக்கும் தயாராயிட்டான். ஏசு அவனை பார்த்து சொன்னாரு, இன்னைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பா. இன்னைக்கு உங்களை பார்த்தும் ஆண்டவர் சொல்றாரு, என்னோட கூட நீ பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் ஆண்டவரோட போகணும்னா கண்டிப்பா அவரை உணர்ந்து கொள்ளவும், அவரை விசுவாசிப்போம், அவரை இன்னார் என்று நம்ம அறிந்து கொள்ளணும், ஆண்டவருக்கு பயப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.